ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. கனடாவில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா என்னோடது கிடையாது. நம்ம பக்கத்து வீட்டு பாட்டி நான் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன். அவங்களோட செடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி $25 கொடுத்து இது வாங்கினாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 2 வருஷத்தில் வந்து இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்தியா போயிட்டாங்க. அப்போ வந்து இந்த செடியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அப்போ வந்து இந்த பேபி பிளான்ட் இல்லை. ஸோ இப்போ தான் இந்த பேபி பிளான்ட் வந்து வளர்ந்துருக்கு. ஆனாலுமே 2 வருஷத்தில் இதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் நான் நினைக்கிறேன். ஸோ டொரண்டோ கிளைமேட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி கருவேப்பிலை செடியெலாம் வளர்த்திங்கன்னா என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க, வின்டரில் எப்படி பார்த்துக்கிறீங்க, இதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுத்தா நல்லா வளரும்னு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ பாட்டி வந்து அடிக்கடி எங்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. நான் வந்து இந்த செடி வளர்க்கல கருவேப்பிலை. ஏன்னா இந்த குளிர்லலாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் யாருக்காவது சஜஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ சம்மர் வருது இல்லையா, திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க பாட்டி. ஸோ அவங்கக்கிட்ட இப்போ இந்த செடியை வந்து நான் கொடுக்க போகிறேன். அதனால் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த ஆர்கிட் பிளான்ட்டு, இது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி பாட்டி நிறைய இண்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த 2 மட்டும்தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. மற்றதெல்லாம் வீட்டிலே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து காஞ்சி போயிடுச்சு தண்ணி ஊற்றாமல். இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டார். ஸோ அவங்க இறந்த அன்னைக்கு வந்து யாரோ வந்து அவங்களுக்காக இந்த ஆர்கிட் பிளான்ட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஞாபகமாக பாட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கிஃப்ட்டு அந்த சாஷ் கூட எடுக்கல அவங்க. ஸோ அதை வந்து அந்த ஞாபகமாக தாத்தா ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நிறையா இந்த குச்சி மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 செடி மட்டும் என்கிட்ட பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்கிட் பிளான்ட்டும் வந்து அப்போ வாங்கும்போது நல்லா பூ இருக்கும். அதுக்கப்புறம் பூவில் விழுந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட பூ வந்து வரமாட்டேங்குது. ஸோ இதுக்கும் ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கேர் இருந்துச்சுன்னா, எப்படி இந்த பிளான்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது, எப்படி பூ பூக்க வைக்கிறதுன்னு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க. ஸோ என்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு ஆர்கிட் பிளான்ட் இருக்குது. இதே லெவலில் தான் இருக்குது, பூ இல்லாமல். ஸோ எனக்குமே ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.